பாருங்கோ, நாங்கள் கொல்லைக்கால போயிருந்தோம். அது மைசூர் ரூட்டு ஃபுல் காடு. அந்த இடத்துல நாங்கள் போகும்போது ஒரு கவர் இந்த சரி இறங்கி நான் எங்கள் பையன்லாம் அந்த மாங்காய்லாம் எடுத்து நைட்டெல்லாம் ஃபுல் மழை வந்துக்குது. அந்த மலையில் ஃபுல் மாங்காய் கொட்டிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு 10-15 மாங்காய் இருந்துச்சு. எடுத்துட்டு நானும் என் பசங்களும் போயிட்டு இறங்கி மாங்காய்லாம் எடுத்தோம். அப்புறமா அங்கத்துலேருந்து அப்படியே ஃபுல் சேர். அந்த சேத்துல எங்களால் சரியாக நடக்கலாம் முடியல. ஃபுல் சேர். அது வயலில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது விதை போடுறதுக்கு ஏரெல்லாம் ஊட்டிட்டுருக்காங்க. நாங்கள் அதில் போயிட்டு இறங்கி எல்லாம் மாங்காய் எடுத்தோம். எல்லாம் ஊறுக்காய் போடுற மாங்காய், பழம் இல்லை, எல்லாம் ஊறுக்காய் போடுறது. அவ்வளோ ஜோராக மழை அடிச்சுக்குது ராத்திரி. ஃபுல் மலை. அந்த மலையில் எல்லாமே கீழே கொட்டிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சார் வந்துருவாங்க. ஃபாரஸ்ட் ஏரியா தான், இன்னும் சொல்லக்கூடாது, காடு தான். இருந்தாலும் அங்கே ஜனங்க இருக்கிறாங்க. சரி, அங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே தென்னை மரம் இருந்துச்சு. தென்னை மரத்தில் ஒரு தேங்காய் இருந்துச்சு. ஒரு 2 எல்லாம் காஞ்சிது, கொப்புற மாதிரி. தேங்காய் பியூர் தேங்காய் ஆகிட்டுருந்துச்சு. இளநீர் கூட இல்லை. சரி, அதையும் போய் எடுத்துகிட்டு வரலான்னு போனேன். என்னால் போக முடியல. அப்போது என் பையன் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரத்துக்கு போனான். எங்கள் மச்சிஞ்சி மகன் வந்து வீட்டுக்கு